பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே கம்மி விலையில் பிளாட் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் புது புது ப்ராஜெக்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கிற ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட வர்ஷா மெட்ரோ கார்டன் பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கமில் தாங்க இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்ட் லே அவுட். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட்ஸ். ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பிளாக் டாப் ரோட், 3 phase EB கனெக்ஷன், 30 feet எக்ஸலண்ட் கிரவுண்ட் வாட்டர், சோலார் ஸ்ட்ரீட் லைட், அவென்யூ ட்ரீஸ். இந்த ப்ராஜெக்டை சுற்றியும் வீடு தாங்க இருக்குது. ஜஸ்ட் 5 minutes டிரைவில் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன், அதே 5 minutes டிரைவில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். அருமையான கனெக்டிவிட்டி. இந்த ப்ராஜெக்டோட பக்கத்துலேயே அவுட்டர் ரிங் ரோடு இருக்குங்க. தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடுக்கு போகணுமா ஈஸியாக இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 24 hours டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜுன்னு இருக்குங்க. வேலம்மாள் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல், சைதன்யா டெக்னோ ஸ்கூல். காலேஜ் பார்த்திங்கன்னா சவிதா டென்டல் காலேஜ், சித்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ். நியர்பையில் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஏசிஎஸ் மருத்துவமனை, மேத்தா ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் 33 பிளாட் போட்டிருக்காங்க. இதில் மினிமம் 733 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா ஃபேஸ்லேயும் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பிளாட் 34 lakhs பண்ணிகிட்ருக்காங்க. தனி வீடாக கேட்டாலும் மினிமம் 48 lakhsலேருந்து தனி வீடாக கட்டி கொடுத்துட்ருக்காங்க. மீதமுள்ள தொகையை 80% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கங்க. உங்கள் கையில் இருந்து வெறும் 20%, அதாவது 7 லட்சம் மட்டும் முன்பணமாக செலுத்தினா போதும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் சைட் விசிட்டை பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள்.